ஒரு வாட்டி ஒரு அம்மா பிசாசு பிடிச்சிருச்சு. ராத்திரி பிசாசு ஆடுது. நடுராத்திரி பாஸ்டேன், நடுராத்திரி கண்ணெல்லாம் தாந்து நாக்கெல்லாம் உள்ள கொண்டு போயிருச்சு. பிசாசு ஆடிட்டு நிற்கி முழங்கால் போட்டு ஜபம் நடக்குமா. அந்த பிசாசு சொல்லுது, பாரு நான் இவளை பல முறை கொல்லணும்னு நினைச்சேன். எப்படி? இதை போல 10 வாட்டி அவளை கொல்லணும்னு நினைச்சிட்டேன். ஆனா என்னால முடியலை. இப்போ உன்கிட்ட சிக்கிட்டேன்னு சொல்லிச்சு. அப்ப என்னால முடியலைன்னு சொல்லிச்சுல, ஒரு பேட்டி எடுப்பமே, எடுக்கலாம்ல. நம்ம வாய் எங்க வாய் ஏற்கனவே நம்ம வாய்ச்சிருக்கேன். அப்ப நான் சொல்லி, என்ன ஏன் உன்னால முடியல? அந்த அம்மா சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், ஆனா ஆவிக்குரிய தாய், ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று. அப்படி இல்லை. யாருன்னு சொல்லுதே, என் பாப்பாவுக்கு முதல் பிறந்த நாள் ராத்திரி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு 20 பேர் போல ஹாலில் படுத்திருக்காங்க. எங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்கு ஏற்பட்டதா, அதான் ஒரு சம்பவம். சொல்லண்டான்னு சிலர் பேக்க முடிக்காத. நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம். ஒரு 11:30 மணிக்கெல்லாம் நான் ரூமுக்கு போயிட்டேன், நான் தூங்குறதுக்கு. திடீர்னு பார்த்தா எங்க அக்கா உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. பக்கத்தில் இந்த சித்தி என்ன செய்திருக்காங்க, படுத்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த அம்மாவனுடைய கருவுளி எல்லாம் மேலே போயிட்டு ஃபுல்லாக வெள்ளை கலரில் இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி நாக்க காணும், மரக்கட்டை ஆட்டு. உடனே எங்கள் அக்கா என்னை கூப்பிட்டா, ஏன் தம்பி இங்கே பாரு சித்தி ஒரு மாதிரி ஆயிட்டான். ஏன் பிறந்த நாளுக்கு வீடு வந்தவரை செத்த வீடாயிரப்படாதுல்ல. அன்னைக்கு பார்த்து என் காரை என் நண்பன் பிறந்த நாளுக்கு வந்தானா, இல்லை காலையில் வண்டியை கழுவிட்டு வான்னு சொல்லி அவங்க எல்லாம் காரை கொடுத்து விட்டேன். எங்கள் ஊர் எங்கே இருந்து தெரியுமா? 4 கிலோமீட்டர் நடக்கணும், கிராமத்தை விட்டு வெளியே வரணும்னா. என்ன நம்ம பிஎஸ்என்எல் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாத இல்லையா? இதுக்கு மேலே ஒரு விளக்கம் வேணுமா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் சொல்லனே, தொடர்பு எல்லைக்கு இந்த ஜென்மத்தில் அவர் வரமாட்டார். அதானே? கையில் இருக்கிறது பிஎஸ்என்எல், கார் வேற இல்லை, இந்த அம்மா வேற மரக்கட்ட ஆகி கிடக்கு. என்ன செய்யறது? ஜபம் பண்ணிடுவோம். ஜபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே வைப்ரேஷன் வந்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நம்ம பிறந்த நாளுக்கு கூப்பிடாத இன்னொரு ஆள் என்ன செய்திருக்கு, முழங்கால் போட்டாச்சு. ஜபம் தொடங்குறேன். இந்த பிசாசு என்ன சொல்லிச்சு தெரியுமா? நானு இவளை இத மாதிரி 10 வாட்டி கொல்லணும்னு நினைச்சேன், என்னால முடியலைன்னுச்சு. அப்பதான் நான் கேட்கிறேன், ஏன் முடியல? அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? அந்த அம்மா சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் தான், ரசிக்கப்படாதவங்க. ஆனா இந்த அம்மாக்குள்ள இருந்த ஒரு நிலைமையை பாருங்க. நான் இவளை கொல்லணும்னு நினைச்சு இவளை இதே மாதிரி பல்ஸை இறங்க பண்ணுவேன். ஆனா இவ என்ன சொல்லுவா தெரியுமா? இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுவா. இவ இயேசுவே நான் உங்களுக்காக வாழ்வேன், என்ன பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுவா. இவ இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிச்ச பிறகு இவளை ஒண்ணு செய்ய என்னால முடியாது, போட்டுட்டு போயிருவேன். ஆமே, சொல்லுது புரியுதாமா? சிஎஸ்ஐ கிறிஸ்டின் தான், ரட்சிக்கப்படலதான், ஞானஸ்தானம் எடுக்கலதான், அபிஷேகம் பெறலதான், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகல. ஆனா ஜீவன் வாயில இருக்கு. ஜீவன் எதில இருக்கு? என்ன ஜீவன்? இயேசுவே இயேசுவே. என்ன இருக்கு? இயேசுவே. அப்ப இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், எந்த குடும்பத்துக்குள்ளே, எந்த சபைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிற சத்தம் எழும்புகிறதோ அந்த குடும்பத்துக்குள்ளே மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கும் அந்த உயிரோடு இருக்கு, இன்னைக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று எங்க சித்தி அபிஷேகம் பெற்றிருக்காங்க. அல்லேலூயா. இயேசு விடுதலையாக்கினார். அந்த அம்மாவை ஏன் பிசாசால ஜெயிக்க முடியல? வாயில என்ன இருக்கு? ஜீவன் உள்ளவருடைய பெயர், வாழ வைக்கிறவருடைய பெயர், மாற்றத்தை கொடுக்கிறவருடைய பெயர். மாற்றத்தை விரும்புறியா சிஸ்டர்?
உங்க பிரச்சனை எதுங்கிறது எனக்கு தெரியாது, அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், என் இயேசு கிறிஸ்துவினால் உனக்கு மாற்றத்தை தர முடியும் என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம நல்லா தான் இருப்போம், ஒரு பையன் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த தைரியத்தில் சொல்லுதிய? என் வாயில என்ன இருக்கு? இயேசு, இயேசு, சத்தமா இயேசு, இயேசு.